everyone. இன்னைக்கு நம்ம SBI PO speed practice sessionல reasoning 5th videoல இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2018ல கேட்ட questions தான் பார்க்க போறோம். Input output பார்க்க போறோம். Coding decoding பார்க்க போறோம். Before getting into this session, நம்ம Talk and Mock YouTube channel subscribe பண்ணலனா subscribe பண்ணிருங்க. கூடவே bell icon press பண்ணி வெச்சுக்கோங்க for further updates and notification. And இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா இப்பவே லைக் பண்ணிருங்க and உங்க friends-க்கு share பண்ணுங்க. இது supplementary exams SBI PO எல்லாருக்குமே யூஸ் ஆகும். Prelims-க்கு prepare பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ் ஆகும். எல்லாருக்கும் suggest பண்ணுங்க. And நம்ம Talk and Mock Telegram groupல add ஆகலனா add ஆகிக்கோங்க. And if you are interested, subscribe to Unacademy Plus. For further information regarding this, contact Naresh Kumar sir. He will guide you. Okay, your time starts now. Yeah, இந்த questionக்கான ஆன்சர் வந்துட்டு நீங்க டக்குனே போட்ற முடியும். பட் full questionையும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்காக தான் இவ்ளோ டைம் கொடுத்திருக்கேன். ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் போட ட்ரை பண்ணுங்க. இந்த questionக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க ஒரு 20 to 30 seconds போதும். பட் full questionும் நீங்க சால்வ் பண்ணனும், ஸ்டெப் பை ஸ்டெப் கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான் இவ்ளோ டைம். Last few seconds more. Yeah, time up. இப்போ நம்ம solve பண்ணலாம். Okay, how many steps will be needed to complete the arrangement அப்படின்றது question. இத மட்டும் நீங்க solve பண்ணனும் அப்படினா just என்ன லாஜிக்ல இவங்க steps போட்டுருக்காங்க அப்படின்றத first கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டைரக்ட்டா எவ்வளவு ஸ்டெப்ஸ்னு சொல்லிர முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா இத போடணும் அப்படின அவசியம் இல்ல. பார்க்கலாம் பாருங்களா. இப்போ டைரக்ட்டா நம்ம சொல்ல ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே லாஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இதான் இதோட லாஸ்ட் ஸ்டெப். லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க. கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. பாரு 20 21 31 51 57 70 77 97. இப்போ நான் சொன்னது அசெண்டிங் ஆர்டர்ல இருந்ததா? ஓகே, क्वेश्चनல பார்க்கலாம். 20 ன்னு இருக்கு. 20 இங்க போட்டுருக்காங்க. பட் 21 இல்லவே இல்ல. அப்ப இந்த மாதிரி போடல. வேற ஏதோ லாஜிக் ஃபாலோ பண்ணிருக்காங்க. பாருங்க 20 விட சின்னது 19 இருக்கு. அப்ப 19 + 1 20, 20 + 1 21, 30 + 1 31, 50 + 1 51, 56 + 1 57 அந்த மாதிரி லாஜிக்ல போட்டுருக்காங்க. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்துட்டு இருக்கதுலயே ஸ்மாலஸ்ட் நம்பர் +1, அதுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்மாலஸ்ட் நம்பர் +1 ரைட் ஹேண்ட் சைடு போட்டுட்டாங்க. இதே மாதிரியே ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ரெண்டு நம்பர்ஸை வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க.
இப்போ பாருங்க நமக்கு கொடுத்துருக்கிறது வந்துட்டு இவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 10 and 11 ஷிஃப்ட் பண்ணிடுவோம். இது ஸ்டெப் 1ல நடந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன நடக்கும், 17 and 34 ஸ்டெப் 2. அடுத்து 50 and 55 ஸ்டெப் 3. அடுத்து 78 and 85 ஸ்டெப் 4. அதுக்கப்புறம் 88 and 92 step 5. அப்போ how many steps needed to complete the arrangement? 5 steps. So the answer for this question is 5 steps needed. இதை டைரக்டாக போட்டுற முடியும், பட் அரேஞ்ச்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஸ்டெப் வைஸாக தான் போடணும். ஓகே, இந்த கொஷனுக்கு 5 steps needed போட்டாச்சு. அடுத்த கொஷின் போகலாம். இல்லை ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிடலாமா, இங்கேயே சால்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 50, அடுத்து 17, அடுத்து 85, அடுத்து 34, 88, 55, 11, 92, 10, 78. ஓகே, ஒரு சிலர் வந்துட்டு இந்த L1 R1 அந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போடுவாங்க. பட் சம்டைம்ஸ் அதுவே கன்ஃபியூசிங் ஆகிடும். அதனால் நான் அது சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் இஃப் யூ ஆர் ப்ராக்டிஸிங் தட் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். அதில் எதுவும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. ஆல்ரெடி நான் நிறைய டைம் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை நீங்கள் போடலாம். பட் ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க புதுசாக அதை ட்ரை பண்ண வேண்டாம், கண்டிப்பாக வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், இந்த 10 + 1 11 அப்படின்னு போடுவோம். அடுத்த அதே ஸ்டெப்பில் 11 + 1 12 அப்படின்றது இங்கே போட்டிருப்போம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும், 11 இங்கே மூவ் ஆகிருக்கும், 12 இங்கே மூவ் ஆகிருக்கும். அடுத்த 11 என்னது, 17 17 + 1 18ன்னு போட்டிருப்போம். அதுக்கப்புறம் 34 + 1 35 அப்படின்னு போட்டிருப்போம். அடுத்து என்ன ஆயிருக்கும், இந்த 11 இங்கே மூவ் ஆகிருக்கும், 18 இங்கே மூவ் ஆகிருக்கும், இங்கே 12 மூவ் ஆகிருக்கும், இங்கே 35 வந்திருக்கும். Next smallest element is, I think so, 50. 50 + 1 is 51. Next 55. 55 + 1 is 56. Then 11 இங்கே மூவ் ஆகிருக்கும், 18 இங்கே வந்திருக்கும், 51 இங்கே வந்திருக்கும், 12 இங்கே வந்திருக்கும், 35, 56. Okay. Next element is 78. 78 + 1 is 79. Then 85 + 1 is 86. Then 11, 18, 51, 79. இந்த பக்கம் பார்த்தோம்னா 12, 35, 56, 86 இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 88 + 1 is 89 and 92 + 1 is 93. இப்படி ஷிஃப்ட் ஆகிருக்குமா? ஸோ இதுதான் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். இப்போ அடுத்த கொஷின் போகலாம். இது எல்லாருமே போட்டிங்களா? எல்லாருக்கும் இதே அரேஞ்ச்மெண்ட் தான் கிடச்சிருக்கா? ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். your time starts now. இப்போ இதை வச்சே நீங்கள் ஆன்சர் இதை பார்த்தே சொல்லிடலாம். டைம் அப். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இன் ஸ்டெப் 5 which of the following number would be at 6th position from the right அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டெப் 5னா இது 1 2 3 4 5. இதில் ரைட்டில் இருந்து 6th பொசிஷன் யார் இருக்கா? 1 2 3 4 5 and 6. 6th பொசிஷன் யார் இருக்காங்க? 11 தான் இருக்காங்க. ஸோ the answer for this question is 11. ஓகே, அடுத்து போகலாம். your time starts now. ஓகே, டைம் அப்.
இங்கே என்ன கேட்டிருக்காங்க, வாட் வில் பி த பொசிஷன் ஆஃப் 92 இன் ஸ்டெப் 4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டெப் 4 இது. 92 எங்கே இருக்கும்? இங்கே 88 இருந்திருக்கும், இங்கே 92 இருந்திருக்கும். கரெக்டாக? இங்கே பாருங்கள், இந்த ஆர்டரில் தானே இருக்குது. ஓகே, அப்போ 92 எந்த பொசிஷனில் இருக்குன்னு பாருங்கள். ரைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5. அப்போ 5th ஃப்ரம் ரைட் அப்படின்னு சொல்லலாம். அல்லது லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6. 6th ஃப்ரம் லெஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். Your time starts now. Coding decoding. Okay, time up. இதுவும் நிறைய பேர் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ரொம்பவே ஈஸி தான். இதை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த கோட் ஃபார் டிஃபிகல்ட்டி இன் த கிவன் கோட் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஃபிகல்ட்டி ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது, இங்கே ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. இப்போது இந்த சென்டென்ஸில் வேறு ஏதாச்சும் சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பிஸ்னஸ் அரைஸ் இன் லைஃப், டு டூ ஒர்க் எதுவுமே சேமாக இல்லை. அப்போ கோட்லேயும் டிஃபிகல்ட்டி மட்டும்தான் சேமாக இருக்க போகுது. ஸோ என்ன சேமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எல்ஓ சேமாக இருக்குது. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் எல்ஓ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Your time starts now. ஓகே, டைம் அப். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். வாட் இஸ் த கோட் ஃபார் அரைஸ் இன் த கிவன் கோட் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரைஸ்ன்னு எங்கே இருக்குன்னு பாருங்கள் சென்டென்ஸில். இங்கே தான் அரைஸ் இருக்குது. அரைஸ்ன்னு வேறு எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்கள். வேறு எங்கேயுமே இல்லை. அப்போ இந்த சென்டென்ஸில் இருக்க ரிமைனிங் வேர்ட்ஸ்க்கான கோடெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அரைஸோட கோட் நமக்கு கிடைக்கும். ஓகே, டிஃபிகல்ட்டி இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். எல்ஓ ஃபார் டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு லைஃப் கண்டுபிடிக்கலாம். லைஃப் வேறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சென்டென்ஸில் இருக்குது. வேறு ஏதாச்சும் காமனாக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா பிஸ்னஸ் காமனாக இருக்குது. ஸோ பிஸ்னஸ் அண்ட் லைஃபுக்கு இதுலேருந்து நம்ம கோட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கோடில் என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிஏ அண்ட் எஸ்ஓ காமனாக இருக்குது. கரெக்டாக? அப்போ இதுதான் வந்துட்டு பிஸ்னஸ் அண்ட் லைஃபுக்கான கோடு. பிஏ அண்ட் எஸ்ஓ தான் பிஸ்னஸ் அண்ட் லைஃபுக்கான கோடு. எல்ஓ முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கிறது எஃப்இ அண்ட் டிஇ. எஃப்இ அண்ட் டிஇ அரைஸ் ஆர் இன்னுக்கு இருக்க போது. இன் வேறு எந்த சென்டென்ஸ்லையாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன் வேறு எந்த சென்டென்ஸ்லையும் இல்லை. அப்போ அரைஸ்க்கான கோடு எய்தர் எஃப்இ ஆர் டிஇ. எல்லோரும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Your time starts now. டைம் அப். இப்போ நம்ம பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க, லைஃப் இஸ் காம்ப்ளிகேட்டடுக்கு என்ன கோடு வர வாய்ப்பு இருக்குது, மேபி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. என்ன கோடு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைஃபுக்கு கண்டுபிடிக்கலாம். பிஸ்னஸ் அண்ட் லைஃபுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பிஏ ஆர் எஸ்ஓவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. வேறு எங்கேயாச்சும் பிஸ்னஸ் லைஃப் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த சென்டென்ஸில் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸில் வேறு ஏதாச்சும் காமனாக இருக்கா? இல்லை. அப்போ பிஸ்னஸ் மட்டும் தான் காமனாக இருக்குது. ஸோ பிஸ்னஸ்க்கான கோடு இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க போகுது. ஸோ பிஏ. அப்போ பிஸ்னஸ்க்கான கோடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிஏ. அப்போ லைஃப்க்கான கோடு என்ன? எஸ்ஓ. ஓகே, இஸ் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இஸ் வந்துட்டு இங்கே இருக்குது அண்ட் இஸ் வந்துட்டு இங்கே இருக்குது. வேறு எங்கேயாச்சும் இருக்கா? இல்லை. பட்
இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் வேறு ஏதாச்சும் காமனாக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸி அப்படின்ற வேர்ட் கூட காமனாக இருக்குது. ஸோ 2 கோடு வரப்போகுது இதுக்கு. இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? YO அண்ட் RO இருக்குது. ஒன்று இஸ்ஸுக்கு வந்துட்டு YOவாக இருக்க போகுது அல்லது ROவாக இருக்க போகுது. இப்போ ஈஸின்ற வேர்ட் வந்துட்டு இந்த சென்டென்ஸ்லேயும் இருக்குது. அப்போ ஈஸிக்கான கோடு கண்டுபிடிச்சிடலாம். YO தான் ஈஸிக்கு இருக்க போகுது. அப்போ இஸ்ஸுக்கு RO தான் கோடு. RO தான் இஸ்ஸுக்கு கோடு. இப்போ அடுத்து ஒரு வேர்டு இருக்குது, காம்ப்ளிகேட்டட். காம்ப்ளிகேட்டட் அப்படின்றது இந்த சென்டென்ஸில் எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்கள். எங்கேயுமே இல்லை. அப்போ கோட்லையும் காம்ப்ளிகேட்டடுக்கு எங்கேயுமே இருக்க போகிறதில்ல. அப்போ SOன்னு ஒரு கோடு, ROன்னு ஒரு கோடு, ப்ளஸ் இங்கே எங்கேயுமே இல்லாத ஒரு கோடும் இருக்கணும். கரெக்டாக? அப்படி எங்கே இருக்குன்னு பாருங்கள். SO, RO, FE இங்கே எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்கள். FE இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ இது வராது. அடுத்து SO இருக்குது, RO இருக்குது, PA இங்கே இருக்குது. அப்போ இதுவும் வராது. RO இருக்குது, SAவே இல்லை. அப்போ இதுவும் தப்பு. SA, RO, FA எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்கள். FE தான் இருக்குது, FA இல்லை. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் D, SOFARO. அவ்வளோதான், முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.